வணக்கம். முத்தாய்ப்பான சிந்தனைகள். ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் சிலை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவருக்கு இந்த சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு. கோவிலெல்லாம் போனால் சிற்பங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சிற்பங்கள் வைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சிற்பமாவது, ஒரு சிலையாவது அழகான நேர்த்தியான ஒரு சிலை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சிற்பியை போய் பார்க்க போகிறார். சிலை வடிப்பாங்க இல்லைங்களா, அந்த சிற்ப கூடத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்பொழுது சிற்பி ஒரு சிலையை செதுக்கிட்டுருக்காரு. அப்போ இவர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, எங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு சிலை ஒன்று செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிற்பியினுடைய வீட்டில் ஒரு சுவாமி சிலை அழகாக ரெண்டு சிலை இருந்திருக்கு. ஒரு சிலை கீழே இருந்தது, இன்னொரு சிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி சிலையை செஞ்சிட்டு இருந்தார். அப்போ இந்த பணக்காரர் அந்த சிற்பியை பார்த்து கேட்குறாரு, கோவிலில் ஒரே மாதிரி சிலை ரெண்டு வைப்பாங்களா அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாரு. அதுக்கு சிற்பி சிரிச்சுட்டே சொன்னாராம், இல்லை சம்மா, அப்படி ரெண்டு சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரு சிலை தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பணக்காரர் கேட்டிருக்காரு, அப்போ இதுக்கு அழகான ரெண்டு சிலையும் ஒன்றா வச்சுருக்கீங்க, ஒரு சிலை மட்டும் செய்யலாம்ல, ஏன் ரெண்டு சிலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு சிற்பி சொன்னாராம், இல்லை இந்த சிலையில் ரெண்டு சிலையில் ஒரு சிலை மூக்கில், அது சிலை வடிக்கும் பொழுது மூக்கில் சின்ன விரிசல் பட்டுருச்சு, அந்த விரிசல் பட்டனால அதை எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டு வேறு சிலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே பணக்காரர் கேட்குறாரு, ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டும் அச்சு அசல் போல் ஒரே சிலை மாதிரி தானே ரெண்டும் இருக்குது, அந்த மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன தவறு கூட எனக்கு தெரியலையே, அப்படியே இன்னொன்று செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிற்பி சொன்னாராம், இல்லை இந்த மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன தவறு வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே பணக்காரர் கேட்டாராம், அப்போ யார் கண்ணுக்கும் தான் தெரியல, நீங்கள் அதையே கொடுத்துருக்கலாம்ல கோவிலுக்கு அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ சிற்பி சொன்னாராம், இல்லை, இந்த சிலை கோபுரத்தின் உச்சியில், அதாவது கீழேருந்து நம்ம பார்க்கும்போது 40 அடி உயரத்தில் தான் வைக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது யாருடைய கண்ணுக்கும் இந்த மூக்கில் சின்னதாக விரிசல் விட்ட தவறு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பணக்காரர் கேட்டாராம், அதுதான் யாருக்கும் தெரியாது இல்லைப்பா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேர்த்தியாக அழகாக செஞ்ச சிலையை விட்டுட்டு மூக்கில் சின்னதாக ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி வந்திருக்கு, ஒரு சின்ன விரிசல் வந்திருக்கு, அப்படி விரிசல் வந்ததுக்காக அதுவும் 40 அடி உயரத்தில் மேலே போகுது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது இல்லையா, அதை ஏன் வைக்காமல் அதே மாதிரி இன்னொரு சிலை வடிச்சிருக்க அப்படின்னு, என்ன முட்டாளா, அதே மாதிரி இன்னொன்று யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சிற்பிகிட்ட. அப்போ சிற்பி சொன்னாராம், எசமான், அவங்களாம் அப்படி தானே கூப்பிடுவாங்க, அதனால் எஜமானரே எசமானே அப்படின்னு கூப்பிடுவாங்க. எசமான், இந்த சிலையை எனக்கு கோவிலிருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க செய்ய சொல்லி, நானும் செஞ்சுருந்தேன். இந்த சிலையில் இருக்கக்கூடிய மூக்கில் வந்த விரிசல் யாருக்குமே தெரியாது தான், நான் கொண்டு போய் கொடுத்தா அழகாக அவங்க எனக்கு பணம் கொடுத்துருவாங்க, இந்த சிலையை 40 அடி உயரத்தில் மேலேயும் வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பணக்காரர் கேட்டார், அப்புறம் என்னப்பா உனக்கு என்ன வந்திருக்கு, உனக்கு மட்டும்தானே தவறு தெரியுது, அப்போ நீ கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாராம். அப்போ இந்த சிற்பி பாருங்கள் சொல்கிறாரு, தினக்கூலியான சிற்பி தினமும் சிலை வடித்தால் மட்டுமே அவருடைய உலை அரங்கேறும். அதாவது உலை அரங்கேறும் என்ற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிலை செய்து சிலை வடித்து உளி கொண்டு சிலை செய்வதால் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவருடைய வீட்டில் அரிசி பொங்கி சாப்பிட இயலும் என்ற நிலை. அந்த நிலையில் இருக்கும் சிற்பி சொன்னாராம், இல்லை, இந்த சிலையில் மூக்கில் விரிசல் ஏற்பட்டதை நான் யாருக்கும் தெரியாமல் வச்சிடலாம், யாரும் கேட்க போகிறதில்ல, ஆனால் இந்த சிலை 40 அடி உயரத்தில் கோபுரத்தில் வீற்று இருக்கும் பொழுது அழகாகவும் இருக்கும், தவறு யாரு கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் நான் அந்த பாதையை கடந்து தினமும் செல்லும் பொழுது அந்த சிலையை நான் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது, ரசித்து பார்க்கும் பொழுது, அந்த மூக்கில் உள்ள விரிசல் தான், நான் சிலை வடிக்கும்போது ஏற்பட்ட தவறு தான் என் கண்ணுக்கு தெரியும். என்னுடைய வேலையில் நான் செய்த தவறு சீர்மையாக இல்லை, அதாவது சிறப்பாக இல்லை அப்படிங்கிற தவறு என்னைய ஒவ்வொரு நாளும் என் மனசை ரொம்ப வருத்தப்படும் எஜமான், வருத்தப்பட வைக்கும். அதனால தான் நான் அந்த சிலையை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறொரு புது சிலையை செஞ்சுருக்கேன். பார்க்க அச்சு அசலாக வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்த சிற்பி சொன்னதை கேட்ட உடனே இந்த பணக்காரருக்கு வாயடிச்சு போயிட்டார். என்ன பேசுறதுனே தெரியல. இவ்வளோ ஒரு நேர்மையாக தினக்கூலியாக தினம் தினம் ஒரு சிலையை வடித்து வருமானத்தை ஈட்டி செலவு செய்யும் ஒரு சிற்பிக்கு இருக்கும் நேர்மை, ஒரு ஆத்ம திருப்தி, தொழில் பக்தி யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனால் சிற்பிக்கு மட்டும்தான் தெரியுது. சிலையின் மூக்கில் இருக்கக்கூடிய விரிசல். அந்த சிலையை அவர் கொடுத்துருந்தாருன்னா பணம் நிறையா வாங்கியிருக்கலாம். இன்னொரு கல்லை எடுத்து அதை உளி கொண்டு செஞ்சு எவ்வளோ நாள் வீணாக இருக்கும். அப்போ எத்தனை கூலி வீணாக போயிருக்கும். அவர் சம்பாதிக்கிற நாட்கள் கம்மியாக இருந்திருக்கும். அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் ஒரு சிற்பியினுடைய மனநிலையை நினச்சி அந்த பணக்காரர் ரொம்ப வியந்து அவ்வளோ ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு வந்தாராம். ஆனால் சிற்பி அந்த பாராட்டை இருக்கிற மனநிலையில் இல்லை. சிற்பி சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, யார் பார்த்தாலும், யார் இருந்தாலும், யார் இல்லாவிட்டாலும், யார் நான் செய்த தவறை பார்த்தாலும் சுட்டி காட்டாவிட்டாலும் என்னுடைய மனசாட்சிக்கும் என்னுடைய ஆத்ம திருப்திக்கும் நான் பயந்து என்பதை விட என் ஆத்ம திருப்திக்காக மட்டுமே என்னுடைய தொழிலை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நேர்மையான வார்த்தை இந்த பணக்காரராக வந்தார் இல்லைங்களா, சிலை செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்க வந்தார் இல்லைங்களா, அவர்னால் ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே வாயடைச்சு திகில் அடைச்சு ஆச்சரியத்தோடு அப்படியே அவர் அதிசயமாக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கடந்து சென்றாராம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம செய்கிற செயலை யாருக்கு தெரிய போகுது? நம்ம செய்கிற செயல் யார் பார்க்க போகிறா? யார் இந்த தவறை கண்டுபிடிக்க போகிறா? தெரியாது. இன்றைக்கி இந்த வேலையை முடித்தோமா, கடமையே என்று முடித்தோமா அப்படின்னு நினைக்காம, இது என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு, இந்த சிலை உடைந்ததற்கும் இந்த மூக்கில் விரிசல் விட்டதற்கும் நான் தான் காரணம், இது அடுத்தவர் அல்ல என்று தெரிந்திருந்தும் அடுத்தவர் பார்த்தும் பார்க்காமலும் குற்றத்தை கூறினாலும் கூறாமல் இருந்தாலும் அதற்கு உரிய செயல் என்னால் மட்டுமே ஆக்கப்பட்டது என்ற ஒரு தொழில் பக்தியும் ஒரு நேர்மையும் எந்த ஒரு மனிதனிடம் இருக்கிறதோ அவன் எவ்வளோ பெரிய சிறிய இடத்தில் இருந்தாலும் மிக உயரமான ஒரு இடத்தில் வைத்து மதிக்கப்படுகிறான் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களின் தோழி சுஜாதா அருணாச்சலம். வணக்கம்.